அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற சித்திரை மாதம் பிறக்க போகுது. அதாவது தமிழ் புத்தாண்டில் இனி வரக்கூடிய 12 ராசிக்காரர்களை யார் யாருக்கு பணமழை கொட்ட போகுது, யாருக்கு அதிர்ஷ்டமாக அமைய போகுது இந்த ஆண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சில ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள்னு தெரிஞ்சுக்கொள்ளணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள இதுவரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் புகுந்து சித்திரை மாதத்தை பெற்றெடுக்கின்ற காரணத்தினால தான் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிகளுக்குமே தாக்கம் இருக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகள் சூரிய பகவானுடைய ஆசிர்வாதத்தையும் பெறுகின்றன. 2025 பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் படி நவகிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவேளை தான் தங்களது இடத்தை மாற்றுவாங்க. இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு தாக்கம் இருக்கணும் ஜோதிட சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தனது ராசி மாற்றத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் போது தாங்க தமிழ் மாதமும் பிறகுதான். இவர் சிம்ம ராசியில அதிபதியாக திகழ்ந்து வராரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அன்று மேஷ ராசிக்கு செல்றாங்க. அன்றைய தினமே தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதம் பிறக்குதுங்க. அதுவே தமிழ் புத்தாண்டு திருநாளாகவும் கொண்டாடப்படுது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விஸ்வாவாசு தமிழ் புத்தாண்டாக பிறக்குதுங்க. ஆண்டு சூரிய பகவானின் ஆசையை பெறக்கூடிய ராசிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி தாங்க. உங்க ராசியில 11வது வீட்டுல சூரிய பயணம் செய்ய போறாரு. இதனால உங்களுக்கு சித்திரை மாதத்துல புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கணும். புதிய வீடு மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. மற்றவர்களிடமிருந்து மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கணும் சொல்லியிருக்காங்க. வேலை செய்யும் இடத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இடத்துல உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அனைத்து வேலைகளிலுமே வெற்றி கிடைக்கணும் கூறப்பட்டிருக்குது. நீண்ட நாள் கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்று தருங்க. புதிய முயற்சிகள்ல நல்ல வெற்றியை தேடி தரும்னு சொல்லப்படுது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக வரக்கூடியது கடக ராசி தான். உங்க ராசியில பாத்தீங்கன்னா 10வது வீட்டுல தான் சூரிய பயணம் செய்ய போறாரு. இதனால சித்திரை மாதத்துல இருந்தே உங்களுக்கு வேலை மற்றும் வணிகத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கணும். வேலை செய்யும் இடத்துல பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதிய திட்டங்களை வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும் கூறப்பட்டிருக்குது. பல வழிகளை இருந்து பணம் உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வணிகத்துல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் பெற முடியும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடியது சிம்ம ராசிங்க. உங்களுடைய வீட்டுல 9வது இடத்துல தான் சூரியன் நுழைய போறாரு. அதனால சித்திரை மாதத்துல இருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்க போதுங்க. வேலை தொடர்பான பயணங்கள்ல நல்ல பலன்களை பெற்றுத்தரும். நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாதத்துல மேற்கொள்ளும் ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. பல வழிகள இருந்தும் பணம் உங்களை தேடி வரும். நிதி நிலைமையில ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் குறைந்து முன்னேற்றம் அதிகரிப்பதை நீங்க பார்க்கலாம். மாதத்துல உச்சம் பெறக்கூடிய சூரியனால பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுக்குமே அதிர்ஷ்டம் பிரகாசிக்க இருக்குதுங்க. மேச ராசியில பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தான் திங்கட்கிழமையில அதிகாலை 3:30 மணிக்கு சூரியன் பெயர்ச்சியாக கூடிய சித்திரை மாதம் பிறக்குது. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசியில சூரியன் உச்ச பலனை தரக்கூடியவர். ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா முதல் ராசியில சூரியன் நுழையக்கூடிய நிலையில தான் மேஷம், சிம்மம் உள்ளிட்ட 5 ராசிகளுமே மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மைகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நவகிரக தலைவராக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பெறுவதால உங்க மனதில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகுங்க. எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்க. இந்த சித்திரை மாதத்துல நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுக்கு உறவு மேம்படுங்க. காதல் வாழ்க்கையில உறவு மேம்படுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான காலமாக இருக்க போகுது.
படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டாலே போதும், வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்படுங்க. குடும்பத்தையுமே பணியிடத்தையுமே அனுசரித்து செயல்படணும். இப்போ அதிர்ஷ்டமும் பலனளிக்கக்கூடியதாக இருக்குது சிம்மராசி நண்பர்களுக்கு. சிம்மராசின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்தான் சூரியன். மேஷ ராசியில உச்சம் பெறுகிறார். சூரியன் பெயர்ச்சி பாக்கியஸ்தானத்தை உச்ச பலனை தரக்கூடியவராக இருக்கிறாரு. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலன் கிடைக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பினால நீங்கள் முன்னெடுக்கும் எந்த ஒரு செயலுமே வெற்றி கிடைக்குங்க. குடும்பத்துல உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. முக்கிய வேலைகளை முடிப்பதில் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. முடிவுகளை நீங்க எடுக்கும்போது உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லது. வரக்கூடியது பாத்தீங்கன்னா துலாம் ராசி தான். துலாம் ராசிக்கு சூரியன் லாபஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. இவர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தான் மேஷ ராசியான சமசப்தம ஸ்தானத்துல 7ஆம் நுழைகிறாரு. இந்த மாதத்துல தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சூரியனோட உச்ச நிலையால சில விஷயங்கள நல்ல லாபம் கிடைக்குங்க. கவனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்குங்க. பொறுமை மற்றும் சார்ந்த குணத்துடன் இருந்தீங்கன்னா அதிக நற்பலன்கள் நீங்க பெறலாம். கோபத்தை தவிர்த்து விடுங்க. பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியாக சூரியன் அமைய போறாரு. இந்த சித்திரை மாதத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சநிலை பெற இருக்கிறாரு. சூரியனுடைய பயிற்சியால பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆன்மீக காரியங்கள்ல அதிக ஈடுபாடு உங்களுக்கு ஏற்படும். சூழல் சாதகமாக இருக்குது. வேலை தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைக்குங்க. கோபப்படுவதை தவிர்த்துக்கோங்க. குழப்ப மனநிலை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்க. இறைவனை பிரார்த்தனை செய்தால் நல்ல வழி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதத்துல 7ஆம் வீட்டு அதிபதியாக சூரியன் தைரிய ஸ்தானத்துல உச்சநிலை பெறாரு. இதனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போது. வியாபாரம் மற்றும் தொழில சூரியனுடைய பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படுங்க. அரசாங்க நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை லாபம் பெறக்கூடியதாக இருக்குது. எதிரிகளை வீழ்த்த முடியுங்க. அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். தந்தை அல்லது தாய் போன்ற ஒருவருக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும். வரைக்குமே பதிவில் நாம் சித்திரை மாதத்தினால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் வரப்போகுது தெரிஞ்சுக்கொண்டோம். இனி எந்தெந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணும் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசி தாங்க. வெற்றிக்கு உங்களுக்கு கடின உழைப்பு தேவைங்க. சித்திரை மாதத்தில் கன்னிராசியை சேர்ந்தவங்க சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் குழப்பம் ஏற்படும். எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா முக்கிய வேலைகளை ஒத்திவைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பம் பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளை சாதகமற்ற பலன்கள் கிடைக்கக்கூடும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற காலதாமதம் ஏற்படுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் அமர உள்ளதால அரசாங்கம் தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு கவனம் தேவை. விதிமீறல்கள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. திருமணம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடும். உங்கள் வாழ்க்கையை துணையுடன் விட்டு கொடுத்து போங்க. எந்த விஷயங்களிலுமே கவனமாக பேசுவது நல்லது. உங்கள் பேச்சில் இனிமையும் செயல நிதானத்தை கடைபிடிப்பது அவசியங்க. அடுத்ததாக வரக்கூடியது துலாம் ராசி தாங்க. துலாம் ராசியை சேர்ந்தவங்களுக்கு சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா நற்பலன்களை பெற கடின உழைப்பு தேவைப்படுது. உங்களுடைய முயற்சிகளும் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா உறவுல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனைகளை உங்கள் வருத்தத்தை அதிகரிக்கக்கூடும். வேலை வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க தாமதம் தான் ஏற்படும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் தான். பதவி உயர்வுல தாமதம் ஏற்படுங்க. தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட இருக்குது. இருப்பினுமே பார்த்தீங்கன்னா அவை உங்களுக்கு சாதகமற்றதாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த மாதத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லதுங்க. எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் கடின உழைப்பிற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடும். பதவி உயர்வு சம்பள உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுப்பதால் குழப்பமான மனநிலை இருக்கக்கூடும். திருமணம் குழந்தை பேரு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் தான். சூரிய பகவானுடைய தைரிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றாலுமே பார்த்தீங்கன்னா
உங்கள் செயல்களில் முடிவெடுக்க விஷயங்களிலுமே கலக்கமான சூழலே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மன அமைதியற்ற சூழல் இருக்கக்கூடும். சவால்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது. எந்த ஒரு செயலிலுமே பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. இந்த மாதத்தில் கடினமாக உழைத்தாலுமே விரும்பிய வெற்றியை பெற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.